ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th அல்லது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு டெக் மஹேந்திரா இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 6 months தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்குது. ஆனால் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 1.75 lakhs per annum வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓப்பனிங்ஸ் வந்து நிறையவே இருக்குது. மினிமம் 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 months உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிபிஓவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து அவங்க என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்டயே லேப்டாப் இருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இன்டர்நெட் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒய்ஃபை கனெக்ஷனோட உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து 30க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து i3 i5 i7 ப்ராசஸர் வந்து கேட்டிருக்கிறாங்க. 8 GB ரேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்டோஸ் 10 OS வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 30 Mbps மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து என்ன அப்படின்னா டொமஸ்டிக் பிபிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் வந்து வீக் ஆஃப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 days ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீக் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து 1 day இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 hours வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 8 hours வந்து உங்களுக்கு ஒர்க்கிங், 1 hour வந்து பிரேக்கு, எல்லாம் சேர்த்து வந்து 9 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து அவங்க வந்து கேட்கல, தமிழ் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th அல்லது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38,000க்கு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஃபர் லெட்டர், ரிலீவிங் லெட்டர், பே ஸ்லிப், ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே அவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லிங்க் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான டைமிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10:30லேருந்து 4:30 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே. ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நேரிலலாம் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்ல. இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதுலேயே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மினிமம் ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிபிஓவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக் மஹேந்திரா வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைச்சிது அப்படின்னா சேலரி பேக்கேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக சான்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகேவாக இருந்துச்சு, இவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இன்டர்வியூ லிங்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்டர்வியூ லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.